மேகமந்த ஈவிளக்கி முத்தம் கொடுக்கும். கவுதி தெரியாமா? கவி நாங்க சொல்லாம போயிட்டுமா? அதான் சொல்ற சித்தப்பா தானே, என்னடா அவர் தான் சின்னல்ல இந்த அவ வளர்த்தவர். தம்பியா தான் இருக்கும். வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? அனிஷ்கா. சரி, உங்களுடைய எத்தனையாவது பிறந்த நாள் இன்னைக்கு? 10. சரி, உங்களோட 10வது பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். பிள்ளைக்காக யார் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருப்பாங்க? அப்பாவும் அம்மாவும். அப்பா அம்மா மட்டும்தான் கிஃப்ட் எல்லாம் அனுப்புவாங்களா? வேற யாரும் அனுப்ப மாட்டாங்களா? வேற யாரா இருக்கும்? கோபி. கோபி என்றது யாரு? சித்தப்பா. வேற யாரா இருக்கும்? சரி, பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற முதலாவது கிஃப்ட பாப்போம். சரியா? லப்பான்கிட்ட இருந்து பலூனை வாங்கிக்கொள்ளுங்க. இதயபூர்வமா இந்த பிறந்த நாள்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா காட் பலூன் வந்திருக்குது. நன்றி. இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கும்? பிள்ளைக்காக நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. யாருன்னு கண்டுபிடிக்காட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேணாம்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்ல. சரி, லப்பான்கிட்ட இருந்து 2வது கிஃப்டையும் வாங்கி கொள்ளுங்க. சரி, இப்ப அம்மாட்ட கொடுங்க. சரி, இப்ப அம்மா சொல்லுங்க, பிள்ளைங்க சார்பா யார் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்கு? அதான் சொல்ற சித்தப்பா தானே, என்னடா அவர் தான் சின்னல்ல இந்த அவ வளர்த்தவர். அப்ப அவர் தான் செய்திருப்பார். அதை விட வேற யார் செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் வந்துட்டினா அவர் தான் வரையில, அதனால அவராதான் இருக்கும். சில வேளை இந்த இடத்துல இருக்கிறாக்களா இருக்கலாம், இல்ல இந்த கிஃப்ட் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். வடிவா யோசிச்சு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லிக்க மற்றாக்க கோவிச்சு கொள்ளக்கூடாது உங்கள்கிட்ட உறவுகள். சரி, இதே குழப்பத்தோட அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? என்னவா இருக்கும் இந்த கிஃப்டுக்குள்ள? என்னவா இருக்கும்? என்ன இருக்குல்ல? உடுப்பா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, ஒரு பொம்மை வந்திருக்கு. என்ன நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு வர இல்ல, உடுப்புக்கு பதிலா பொம்மை வந்திருக்குது. பிள்ளைக்காக அனுப்பி இருப்பாங்க பொம்மைய. பிடிக்குமா பொம்மையாண்டா? சரி, இப்ப அப்பாட்ட கொடுங்க. அப்பா சொல்லுங்க, பிள்ளைக்காக யார் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருப்பாங்க? தம்பியா தான் இருக்கும். தம்பியா? ஆனா நீங்க எல்லாரும் ஒரே நபரை சொல்றீங்க. இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க ரொம்பவே கவலைப்பட போறாங்களே. லண்டன்ல இருந்து மச்சானா இருக்கும். மச்சான் பேர் கண்ணன். வேற யாரா இருக்கும்? சரி, இதே குழப்பத்தோட அடுத்த ஒரு கிஃப்ட் வந்து கூடையில வந்திருக்குது. அது என்னவா இருக்குது? என்னென்ன இருக்கு அதுல பாருங்க. அதுல மார்க்கர்ஸ், பென்சில், ஷார்ப்பனர்ஸ்,
Ali. சரி, எல்லாம் பிள்ளைக்கு தேவையான சின்ன சின்ன பூல் பேக் மற்ற படிக்கிறதுக்கு தேவையான பென்சில் ஐட்டம் சொல்லி எல்லாமே கலந்து இருக்குது. அதையும் லப்பாண்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. லப்பாண்ட பண்ணு. இப்ப சொல்லுங்க, யார் ஆயிருக்கும்? எங்க இருக்கிறாங்க? ஸ்ரீலங்கால. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க அவங்கள சொல்லலையே. வேற யாரா இருக்கும்? பிள்ளைக்காக வேற கிஃப்ட் அனுப்பக்கூடியன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடியது யாரு? சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க. அடுத்த கிஃப்டையும் வாங்கி கொள்ளுங்க மிக்கிட்ட இருந்து. என்னவா இருக்கும்? கூல் பேண்டா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன வந்திருக்குது? ஒரு நெக்லஸும் பொட்டுகளும். சரி, உங்களுக்கு நெக்லஸும் பொட்டும் வந்திருக்குது. ரெட் கலர்ல வந்திருக்குது. என்ன பிடிச்சிருக்கா கலர்கள் எல்லாம்? பிடிச்சிருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. பிள்ளைக்கா அப்பா அம்மாவே யோசிக்கிறாங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. சோ யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் பிள்ளைக்கா? கோபியா? இல்லையே. சரி, அடுத்த கிஃப்டை வாங்கி கொள்ளுங்க. சரி, என்ன வந்திருக்குது? காப்பு வந்திருக்குது. என்ன பிள்ளைக்காக? இந்த காப்பை யார் அனுப்பி இருப்பாங்க? அப்பா. சரி, இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? கௌரி பெரியம்மாவா? அதை விட வேற யார் அனுப்பி இருப்பாங்க? நிறைய நிறைய பெரியம்மாக்கள் இருக்கிறாங்களா? சரி, ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப நாங்க கிஃப்ட் லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டோம். கிஃப்ட் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை வாங்கி கொள்ளுங்க. அதுக்கு முன்ன அந்த கிஃப்ட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்கும்? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கு? சட்டையா இருக்குமா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வந்திருக்குது? சிவத்த கலர் சட்டை. சரி, எல்லாமே சிவத்த கலர்ல அனுப்பி இருக்காங்க பிள்ளைக்காக. சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? லாஸ்டா சொல்லுங்க. பிள்ளைக்காக யார் ஒரு ஆள் அனுப்பி இருப்பாங்க? அம்மா அப்பா. சரி, அம்மா சொல்லுங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. அவன் சித்தப்பாவா? சித்தப்பாதான். சரி, இப்ப அப்பாட்ட வருவான். அப்பா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக ஃபைனலா யார் அனுப்பி இருப்பாங்க? தம்பிதானா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினான்னு சொல்லி பாத்துக்குவோமா? சொல்லாம போயிடட்டுமா? நாங்க சொல்லாம போயிடட்டுமா? ஆனா இந்த கிஃப்ட் அவங்க கண்டுபிடிக்காத சொல்லவும் நான் சொல்லி இருக்கிறாங்களே. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக யார் அனுப்பினு சொன்னா உங்களுடைய அப்பப்பா அம்மம்மா அனுப்பி இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில இருந்து. அதே நேரம் உங்களுடைய சித்தப்பா கோபி வந்து இந்த கிஃப்ட வந்து உங்களுக்காக ஒழுங்கமைச்சிருக்கிறார். உங்களுடைய அப்பம்மா அம்மம்மா வந்து கோபி உங்களுடைய சித்தப்பா சார்பாக எல்லாத்தையும் ஒழுங்கு செஞ்சு தரத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வர, மிக்கி எல்லாம் வர, டான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? சரி, சந்தோஷமா பிள்ளைக்கு? சரி, இந்த கிஃப்ட் அனுப்பினா உங்க அப்பப்பா அப்பம்மா என்ன சொல்ல போறீங்க? நன்றி. நன்றி மட்டும்தானா? அவங்களை எவ்வளவு தூரம் பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப 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 கதைக்கிறீங்களா அவங்களுடைய எல்லாம்? சரி, இந்த இடத்துல தாங்கள் இல்லாம இருக்கணும்னு சொல்லி கவலையோட உங்களுடைய சித்தப்பா மூலம் இந்த கிஃப்ட் எல்லாம் ஒழுங்கு செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த பிறந்த நாள்ல நீங்க இருக்கிற சந்தோஷத்தோட வாழ்க்கை தூரம் நீடிக்கணும் கேட்டுக்கொள்றோம். அதோட நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களா?
சரி, இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க அப்பப்பா அப்பம்மா சித்தப்பா சார்பா ஒரு பாட்டு ஒன்று பாடி வரீங்களா அவங்களுக்கு? மேகமந்த ஈரிலங்கி முத்தம் வரட்டும் மாவீரரை வேதனையிலே கண்ணீர் தெளிக்கும் கரைகள் வீரரை கருங்கரைகள் மோத கையதோம் தேவங்களின் அறிவுரைகள் மன்னமலத்தூவும் வந்த வாசம் வந்த பாரும் செல்வந்தோடு நேரம் எல்லாம் புல்லரிக்கும் பாடும் வண்ணமலத்தூவும் வந்த வாசம் வந்த பாரும் செல்வந்தோடு நேரம் எல்லாம் புல்லரிக்கும் பாடும் மேகம் வந்த ஈரிலங்கி முத்தம் வரட்டும். நன்றி. அவங்களுக்காக உங்களுடைய பாட்டை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. நீங்க இந்த பிறந்த நாள்ல இருக்கிற சந்தோஷம் போலவே வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும் என்று சொல்லி நாங்க வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய அப்பம்மா உங்களுடைய சித்தப்பா கோபி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி. நன்றி.